கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய வேத தியான பகுதியில் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மத்தேயு 19 அதிகாரம் 26 வசனம். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதது தான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை இயேசு கூறுவதற்கு முன்பு ஒரு பணக்கார வாலிபன் அவரிடம் வருகிறான். அவன் பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல தான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். இயேசு அவனிடம் உள்ள சொத்துக்களை ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுத்துவிட்டு பின் இயேசுவை விசுவாசித்து அவரை பின்தொடர்ந்து வர வேண்டும் என்று சொல்கிறார். ஆனால் அந்த வாலிபனுக்கோ தன் செல்வத்தின் மீது கொண்ட அலாதி விருப்பத்தினால் தன் செல்வத்தை விட்டு கொடுக்க முடியாத காரணத்தினாலும் மிகுந்த கவலையோடு அங்கிருந்து சென்று விடுகிறான். எனக்கு பிரியமானவர்களே, அப்போது இயேசு தன் சீடர்களிடம், ஒரு செல்வந்தர் பரலோக ராஜ்யத்தில் நுழைவது மிகவும் மிகவும் கடினம் என்று கூறுகிறார். இதை கேட்ட அதிர்ச்சி அடைந்த சீடர்கள், அப்படியானால் யார் தான் ரட்சிப்பு பெற முடியும் என்று கேள்வியை கேட்கிறார்கள். அதற்கு பதிலாக தான் இயேசு கிறிஸ்து இந்த 26வது வசனத்தை கூறுகிறார். நம் வாழ்வில் எவ்வளவு பெரிய அற்புதம் தேவைப்பட்டாலும், சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருந்தாலும், தேவனை நம்பும் போது எல்லாம் சாத்தியமாகும். நாம் செய்யும் நல்ல காரியங்கள் மட்டும் நம்மை பரலோகத்துக்கு எடுத்து செல்லாத எனக்கு பிரியமானவர்களே, தேவன் தரும் அன்பும் மன்னிப்பும் மட்டுமே நம்மை வாழ வைக்கும். மனிதர்கள் முடியாது என்று கைவிடும் காரியங்களை கூட தேவன் இலகுவாக மாற்றி கொடுத்த அந்த காரியங்களை ஜெயத்தோடு முடிக்க கிருபை செய்வார். நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். கர்த்தராகிய இயேசு கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.